நினைக்கிறேன். மேபி அவரோட டைப் ஆஃப் பிச்சஸ் கிடையாதுல்ல. சும்மா ஸ்லோ பிட்ச். ஸோ அதுக்கு ஒரு வெர்சட்டிலில அவர் அடாப்ட் பண்ணிக்கணும். அதுதான் இது. எல்லா பிட்சுமே நீங்க நினைக்கிற மாரி அந்த பின்னாடி 360 டிகிரில அடிக்கிற மாரியே வராது. ஒரு மாரி திலக் வர்மா திலக் வர்மான்னு ரொம்ப ஸ்லோவா ஆரம்பிச்சார்றா. 36 ஆஃப் 37 தான். ரொம்ப எக்ஸ்ப்ளோசிவ்னு ஒண்ணு அங்கங்க அடிச்சாரு. பட் ஸ்டில் 36 ஆஃப் 37 நான் ஹோல்ட் பண்ணி நிக்கிறேன். நான் சிச்சுவேஷன் அசஸ் பண்ணி சூப்பரா ஆடுனாங்க. அதுதான் ஒரு மேட்ச் வின்னருக்கான அடையாளமே. சும்மா நான் போறேன், எப்படி வேணா நான் அடிப்பேன், அங்க இங்கன்னு அடிப்பேன் அப்படின்னா அது வேஸ்ட். இந்த மாரி ஒரு பிளேயர் தான் வந்து நம்ம வந்து ஹையா ரேட் பண்ணணும், பண்ணுவாங்க. ஸோ அத புரிஞ்சுப்பாங்கன்னு நெனைக்கிறேன். லெட்ஸ் சி எப்படி போகுதுன்னு. அண்ட் ஆல்சோ ஃபைனலா அந்த கப்பு மேட்டருக்கு வரலாம். கப்பே வாங்காம இப்படி அப்படி நிக்கிறாங்க. நானும் பார்த்து இன்ஸ்டாகிராம்ல பார்த்துட்டு இருந்தேன். எல்லாருமே கப்புக்கு பதிலா கப் இமோஜி வச்சுக்கிட்டு கை மட்டும் குடுத்துக்குறாங்க. இப்படி இப்படி புடிச்ச மாரி நிக்கிறாங்க. பார்த்தா இமோஜி இருக்கு. என்னடா ஒரு கப்பே இப்படிதான் இருக்கான்னு பார்த்தா, அது கப்பே இல்ல. சும்மா இமோஜி வச்சு போட்டுருக்காங்க ஸ்டிக்கர் மாரி. ஸோ அப்பதான் நெனச்சேன் சரி அதுக்கப்புறம் தான் ஆக்சுவல் வீடியோ பிரசன்டேஷன்ல பார்த்தா, கப் வாங்காம ஃபுல்லா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எடுத்திருக்காங்க. பாகிஸ்தான் பிளேயர்ஸ ஃபுல்லா கலாய்ச்சு.